சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 31/5/2025 காலை முரளில் பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உயிருள்ள வரையும் கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும். குஷி மற்றும் பதவிக்கான ஆதாரம் படிப்பு ஆகும். கேள்வி: சேவையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு முக்கிய குணம் வேண்டும்? பதில்: சகிப்பு தன்மையின் குணம். ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராக ஆகி தங்களுக்குள் குழுவை அமைத்து கொண்டு சேவை செய்யுங்கள். சொற்பொழிவாகிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வாருங்கள். மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அநேக ஏற்பாடுகள் வெளிவரும். யார் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடியவர்களோ அவர்கள் படிப்பை கூட ஆர்வத்துடன் படிப்பார்கள். பாடல்: நாம் அந்த வழிகளில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சிந்தனை செய்து கொண்டு மதுபனுக்கு வருகின்றீர்கள்? யாரிடம் வருகின்றீர்கள்? பாப் தாதாவிடம். இது புதிய விஷயமாகும். பாப் தாதாவிடம் படிக்க செல்கின்றோம். பாப் தாதா, பாபா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். தாதா அப்படின்னா மூத்த சகோதரர் அப்படின்னு அர்த்தம். ஆத்மான்னு பார்க்கும் பொழுது நம் அனைவரின் தந்தை இறைவன், அவர் அப்பா ஆயிட்டார். இப்போ மூத்த சகோதரர் யாருன்னா மகாவிஷ்ணு, அதாவது பிரம்மா பாபா. பிரம்மா பாபா நம்மளுடைய மூத்த சகோதரர். தந்தை சிவ தந்தை. பாப்பு தாதா அப்படின்னா தந்தையும் மூத்த சகோதரரும். பிரம்மாவின் உடலில் சிவனுடைய பரக்காய பிரவேசம். அது இணைந்த சொரூபத்தை தான் நாம் பாப் தாதா என்று சொல்கின்றோம். இது ஒரு அதிசயமான விஷயம் தானே. நீங்கள் ஒண்டர்ஃபுல்லான அதிசயமான தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அந்த படைப்பவர் மற்றும் படைப்பை நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப அறிந்துள்ளீர்கள். எந்த அளவு அறிந்து உள்ளீர்களோ மற்றும் எந்த அளவு யாருக்காவது புரிய வைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நிகழ்காலத்தில் குஷி கிடைக்கும் மற்றும் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வைகுண்ட பதவி கிடைக்கும். நீங்கள் படிக்கிற இந்த படிப்புக்கு சேவைக்கு நிகழ்காலத்தில் குஷியும் வருங்காலத்தில் வைகுண்ட பதவியும் காத்திருக்கின்றது. அடிப்படை விஷயமே இப்பொழுது நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை அறிந்துள்ளோம். பிராமணிகளாகிய நாம் மட்டுமே அறிந்திருக்கின்றோம். உயிருள்ளவற்றையும் நாம் பிகே ஆவோம்
மற்றும் சிவ தந்தையிடமிருந்து முழு உலகின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டே இருப்போம் என்று தனக்குத்தானே நம்பிக்கை செய்து கொள்ள வேண்டும், நிச்சயம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நிச்சயம் அப்படின்னா, நான் கடைசி வரைக்கும் பிகேவாக இருப்பேன், கடைசி வரைக்கும் சிவபாபாவுடைய படிப்பை இந்த உடலில் உயிர் எப்போ இருக்கும் அது வரைக்கும் நான் படிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நானே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாள் கூட முரளியை மிஸ் பண்ண மாட்டேன், உயிருள்ள வரை இந்த ஞான கல்வியை அவசியம் படிப்பேன் என்று தனக்குத்தானே நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு முழுமையாக படிக்கின்றீர்களோ அல்லது குறைவாக படிக்கின்றீர்களோ அந்த விஷயம் தனிப்பட்ட விஷயமாகும். நாம் நல்லா படிக்கிறோமா குறைவாக படிக்கிறோமா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல படிக்கணும், கடைசி வரைக்கும் படிக்கணும். இப்போ டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தொடர்ந்து படிக்க படிக்க பிரைட் ஸ்டூடெண்ட்டாக மாறலாம். சிலர் ஸ்கூல் லைஃப் வரைக்கும் அவ்வளோ சரியாக படிக்க மாட்டாங்க, அப்படியே காலேஜில் போய் அப்படியே பிக்கப் பண்ணிப்பாங்க, அப்படியே ஹையர் ஸ்டடீஸ் போவாங்க, பெரிய போஸ்ட்டில் செட்டில் ஆவாங்க. சிலர் ஸ்கூல் லைஃப் வரைக்கும் ரொம்ப நாளாக படிப்பாங்க, அப்புறம் காலேஜில் போய் ஃப்ரெண்ட்ஸு சரியில்லைன்னா கோட்டை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், லைஃபே பாதிக்கப்படுது. அதனால் நம்ம இனிஷியல் ஸ்டேட்டில், அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் சரியாக படிக்கலை, பாபா சொல்கிற ஞானம் புரியல அப்படின்னு விட்டுறக்கூடாது. நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போ படிக்கலைன்னா என்ன, நாளைக்கு படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் பாபா புரிய வைப்பார், ஏதாவது ஒரு பாயிண்ட் டச் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆகிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய பதவி இருக்கும். ஆனால் படிப்பில் கொஞ்சம் அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும், சங்கு தோஷத்தில் மாட்டக்கூடாது. கொஞ்சம் அதிகமான கவனம் படிப்பின் மீது செலுத்த வேண்டும். நாம் இறைவனின் குழந்தைகள் ஆவோம். அதுக்காக படிக்கலைன்னா பாஸ் மார்க் போடுவாரா? அப்பாவே டீச்சராக இருந்தாலும் பேப்பரில் பிளாங்க் ஷீட்டுக்கு எப்படிங்க மார்க் போடுவார்? அதனால் கொஞ்சம் படிங்க. படிப்பது அல்லது படிக்காமல் இருப்பது அப்படின்ற விஷயம் ஏற்படுகின்றது. அப்பா சொத்து குழந்தைக்கு தான், ஆனால் வைகுண்ட பதவி படித்தாதாங்க பதவி கிடைக்கும். அதனால் படிப்பிற்கு ஏற்றபடி தான் பதவி கிடைக்கும். பாபாவுடைய மடியில் வந்த உடனே நம்மளுக்கு அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு. பாபா குழந்தை பாபா அப்படின்னு என்றைக்கு சொன்னோமோ அன்றைக்கே சத்தியுகத்துக்கு அலவுடு. சத்தியுகமோ திரேதாயுகமோ ஒரு சீட்டு, துருப்பு சீட்டு கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம படிக்கிற படிப்போட ஆதாரத்தில் தான் நம்ம சத்தியுகத்தில் வரணுமா, திரேதாயுகத்தில் வரணுமா, வைகுண்டத்தில் எந்த மாதிரி பதவியில் வரணும். பதவிக்கு ஆதாரம் படிப்பு தான். அது இந்த உலகத்துலேயும் சரி அந்த உலகத்துலேயும் சரி. படிப்பில் கூட இரவும் பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு சிலரோ நல்ல முறையில் படிக்கின்றார்கள், மற்றவங்களுக்கும் நல்ல முறையில் புரிய வைக்கிறாங்க. அவர்களுக்கு வேறு எதுவும் தோன்றவே தோன்றாது. கல்வி கற்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும், அவ்வளவுதான் தெரியும். இது கடைசி வரைக்கும் நடக்கும். ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் இல்லை, காட்லி ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். இறைவனை எந்த மகா வாக்கியம் சொல்லி கொடுக்குறாரோ அதை யார் சின்சியராக அதை நல்ல முறையில் படிக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்கன்னா குஷியில் நடனம் ஆடுவாங்க, ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு துக்கமே வராது. அதனால் கடைசி வரைக்கும் நாம் இந்த மாணவ வாழ்க்கையில் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். சிலர் கடைசி வரைக்கும் படிக்கிறதே கிடையாது. குறிப்பிட்ட கால அளவு லௌகிக படிப்புலாம் ஒரு காலேஜ் லைஃபோடு நின்று போயிடுதில்ல, அதுக்கப்புறம் படிக்கிறதில்ல, அப்புறம் ஜாப் போகிறாங்க, ஃபேமிலியில் செட்டில் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ப்ராப்ளமே பெருசாக இருக்குது, அப்புறமா எங்கேருந்து படிக்கிறது? நீங்களோ
நம்மளுக்கு கூட சில பேர் கேட்குறாங்க, முதல்ல 7 நாள் கிளாஸுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் முரளி கிளாஸுன்னு சொல்கிறீங்க, அது ஒரு 21 நாள் கேட்க சொல்கிறீங்க, அப்புறம் 1 மாதன்றீங்க, 1 வருஷம் கேட்டால் மதுபனுக்கு வரலான்றீங்க, எவ்வளோ நாளைக்குங்க வரணும், எவ்வளோ நாளைக்கு இந்த படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்றைய முரளியில் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு கடவுளே பதில் சொல்கிறார். அந்த கேள்விக்கு உயிர் உள்ள வரை படிக்க வேண்டும். நான் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றதுன்னு கேட்குறோம்மா? சாகிற வரைக்கும் சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த உடலுக்கு சக்தி வேணும்னா சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ, அதே போல் மனோபலம் வேணும் அப்படின்னா இந்த இறை கல்வி மிகவும் முக்கியமாகும். அதனால் எவ்வளோ நாள் படிக்கணும்? உயிருள்ள வரை படிக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு படைப்பவரான தந்தையின் அறிமுகம் கொடுத்திருக்கின்றோம் என்று நம்மையே நாம் கேட்க வேண்டும். மனிதர்களோ மனிதர்கள்தான். பார்க்கும் பொழுது எந்த ஒரு வித்தியாசமும் இருப்பது இல்லை. சரீரத்தில் வித்தியாசம் இல்லை. இது உங்களுக்குள்ள புத்தியில் படிப்பு ஒலித்து கொண்டே இருக்கும். யார் எந்த அளவு படிக்கின்றார்களோ அந்த அளவு அவருக்கு குஷியும் இருக்கும். நாம் புது உலகத்திற்கு அதிபதி ஆக போகின்றோம் என்பது உள்ளுக்குள் அந்த உணர்வு இருக்கும். புது உலகத்திற்கு அதிபதியாக போகின்றோம். இந்த உணர்வு உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டும், மனசில் இருக்கணும். இப்பொழுது நாம் ஸ்வர்க வாசலுக்கு செல்ல போகின்றோம். நமக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் வந்துள்ளது. நம்ம நாலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், வித்தியாசம் வந்திருக்கா இல்லையா? இது உங்களுடைய மனசாட்சிய உள்ளத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருங்கள். தந்தை நம்மை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். எப்படி இருந்த நாம் எப்படி ஆகியுள்ளோம்? எல்லாமே படிப்பை பொறுத்தது ஆகும். படிப்பினால் மனிதர்கள் எந்த அளவு உயர்ந்தவர்களாக ஆகின்றார்கள். அதுவோ எல்லாமே குறுகிய கால ஒரு கணத்திற்கான பதவி ஆகும். லௌகீக பதவி இங்கே படித்தா இந்த பிறவியில், அதில் எதுவுமே அது கூட எவ்வளோ நாளைக்கு? இப்போ 20 வயசில் 25 வயசில் ஜாபுக்கு போகிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 60 வயசு வரைக்கும் ஜாப் பண்ணுறாங்க. அப்போ அந்த படிப்பு அவ்வளோ வரைக்கும் தான் பதவியில் இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இது அப்படி இல்லை. ஒன்ஸ் படிச்சுட்டா வைகுண்ட பதவி ஒரு பர்த்து இல்லை, அப்படியே 21 பர்த்து கேரண்டியாக நம்மளுக்கு உயர்ந்த பதவி வைகுண்டத்தில் இருக்கும். இப்பொழுது இந்த படிப்பினால் எந்த அளவு நாம் இருக்கிறோன்றதை பாருங்கள். எதற்குமே உதவாததை போல் இருக்க அந்த படிப்புனால என்ன லாபம் இருக்குது? இந்த பர்த்தில் நல்லா இருக்கலாம், ஒரு பிறவிக்கு அது யூஸ் ஆகுது, எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. ஆனால் ஒரு பர்த்துக்கு லட்சணங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. நிறைய படித்தவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க, நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. படிப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த லௌகீக படிப்பு. ஆனால் இந்த படிப்பு அந்த ஒழுக்கத்தை பற்றி தான் படிப்பே. அதனால் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். அட்டென்ஷன் படிப்பின் மீது வைக்க வேண்டும். யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கின்றதோ அவர்களுடைய மனம் படிப்பில் ஈடுபடுகின்றது. மற்றவர்களையும் கல்விக்காக பல்வேறு வகைகளில் புருஷார்த்தம் செய்வித்து கொண்டே இருக்கின்றார். அவர்களுக்கு கற்பித்து வைகுண்டத்திற்கு அதிபதி ஆக்கிவிட வேண்டும் என்று மனம் விரும்புகின்றது. ஒரு உண்மையான பாசமுள்ள பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, தன்னோட குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல ஒரு பெரிய பதவியில் செட்டில் ஆகணும்னு தானே நினைப்பாங்க. அப்போ நம் தந்தை இறைவன் அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதனால் அவர் நினைக்கிறாரு, என் குழந்தைங்க நல்லா படிக்கணும், வைகுண்டத்தில் பெரிய பதவியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மனிதர்களை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு தலையில் அடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது.
எழுப்பி உட்கார வச்சா திருப்பி தூங்கிடுறாங்க. அதாவது எழுப்பி உட்கார வைக்கிறது அப்படின்றது ஆத்மா உணர்வில் கொண்டு வருவது. விழித்திரு, விழித்திருன்றது எதை விழித்து இருக்கணும்? மூன்றாவது கண்ணை, அதாவது நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா, அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு எவ்வளோ கஷ்டம். இந்த கண்காட்சி ஆகியவையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் போக போக புரிய வைக்கிறதுக்கு வேறு ஏற்பாடெல்லாம் வரும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கும்பகர்ணன் எழுந்து உட்கார்ற மாதிரி ஒரு சிலை பண்ணியிருக்காங்க மதுபனில். அப்படியே எழுந்து உட்காருவார், தூக்கத்தில் இருந்து எழுந்து உட்கார்றாரு. அது ரொம்ப நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி சேவைக்காக நிறைய புது புது ஏற்பாடெல்லாம் பிற்காலத்தில் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. இப்பொழுது தந்தை பாவனமாக நம்மை ஆக்கி கொண்டே இருக்கின்றார். எனவே தந்தையின் அறிவுரையின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். பாபா யாரோட நல்லதுக்காக அட்வைஸ் பண்ணுறாரு? நம்ம நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரில் என் குழந்தை வைகுண்டத்தில் பெரிய பதவியில் உட்காரணும், ராஜாவாக ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இப்போ நம்மளுக்கு இந்த கல்வியை கற்பிக்கின்றார். இந்த யோகம் கூட ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார். ராஜா ஆகிறதுக்காக தான் இந்த யோகா கூட, பிரஜை ஆகிறதுக்காக இல்லை. அதனால் கொஞ்சம் அட்டென்ஷன் வச்சு படிங்க. டீச்சரும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், டீச்சரும் அவர் தான். கொஞ்சம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் ஆக வேண்டும். இந்த உலகம் எப்படின்னா, நல்லவங்களுக்கெல்லாம் காலம் கிடையாது. அவங்கள எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம டென்ஷன் ஆகிட்டு, இனிமேல் நான் கிளாஸ்க்கு வர மாட்டேன், நான் படிக்க மாட்டேன். யாருக்கு லாஸு? அதனால் என்ன பண்ணணும்? படிக்கணும். சகிப்பு தன்மையோடு படிக்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பாபா விட்டு விலகக்கூடாது. கொஞ்சம் எனக்காக சகிச்சுக்கோங்க, படிங்க. தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து குழு அமைத்து எப்படி நம்மளாம் பப்ளிக்கில் ஸ்பீச் பண்ணணும் அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுங்கள், படிங்க. ஒரு பொது நிகழ்ச்சியில் எப்படி பேசலாம் அப்படின்றது பயிற்சி எடுத்துக்கோங்க. ஒரு அலஃப் சிவ தந்தையை பற்றி நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பேச முடியாது. நம்மளுக்கெல்லாம் 24 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விஷயம் பாபா கொடுத்துருக்கிறாரு. அனுபவம், இது வெறும் வார்த்தைகள் இல்லை, அனுபவம். அதனால் இதை ஷேர் பண்ணுங்க அனுபவத்தோட ஆதாரத்தில். ஒரு அலஃப், அதாவது சிவ தந்தை, அவரை பற்றி நாம் நல்லா புரிய வச்சிடணும். புரிய வைக்கிறதுல அப்படியே ஆழ் மனசில் போய் ரெக்கார்ட் ஆகிடணும். அந்த மாதிரி எவ்வளோ டைம், 1 நிமிஷம் டைம் கொடுத்தாலும் சரி, 1 மணி நேரம் டைம் கொடுத்தாலும் சரி, பாபாவை எவ்வளோ உள்ளே இறக்க முடியுமோ அவ்வளோ இறக்கிடணும். பாபா சொல்கிறாரு, ஒரு அலஃப் சிவ தந்தையை நினைவு செய்வதனால் குஷி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அத்தீந்திரிய சுகம், இது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையில் அட்டென்ஷன், கவனம் குறைவாக இருக்கின்றது. போன வாரம் ஃபுல்லாக இதான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தந்தையை நினைவு செய்வதே இல்லை என்றால் அவசியம் நஷ்டம் ஏற்படுகின்றது. பேட்டரியை சார்ஜே பண்ணிக்கலன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடும்ல. சார்ஜ் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சிவபாபாவை ஆத்மான்றது புரிந்து கொண்டு சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லாமே நாம் செய்கிற நினைவை பொறுத்தது தான். கான்சன்ட்ரேஷனோட கடவுளை நினச்சா ஆத்மா ரூபமான பேட்டரி சார்ஜ் ஆகும். நினைவு செய்வதனால ஒரேடியாக சொர்க்கத்துக்கு கூட போயிடலாங்க. நினைவை மறப்பறதுனால கீழே, அதாவது மேலே ஏறினா வைகுண்டரஸ், கீழே விழுந்தால் மலையில் ஏறிட்டு இருக்கிறோம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறுங்க. இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. சிவ தந்தையை அறியாமலே இருக்கின்றார்கள். ஒருவர் எவ்வளவுதான் ஆடம்பரமாக பூஜை செய்தாலும் சரி, நினைவு செய்தாலும் சரி, பிறகும் புரியாமல் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தந்தையிடமிருந்து மிகப்பெரிய சொத்து கிடைக்கின்றது.
கிடைச்சிருக்கல. பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணருடைய தரிசனம் ஆக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தலையில் அடித்து கொள்கின்றார்கள். திருப்பதி பாலாஜியில், அந்த திருப்பதியில் அவ்வளோ ரஷ். அந்த தரிசனத்துக்காக கீழே நிற்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட் அதுக்குள்ளே ஜருகண்டின்னு தூக்கி போட்டுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு செகண்ட் தரிசனம் போதுன்னு வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா பக்தர்களை குரூப்பு. தரிசனம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன நடந்தது? நன்மை என்ன நடந்துச்சு? இந்த உலகத்தை பாருங்கள், எந்த விஷயங்களில் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு கரும்பு ஜூஸ் கிடைச்சிருச்சு. பக்தி மார்க்கம் அப்படின்றது ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற சக்கை, கரும்பு சக்கை மாதிரி. அதில் என்னமோ இருக்குன்னு எல்லாரும் போகிறாங்க. ஆனால் இங்கே கரும்பு ஜூஸ் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அத்தீந்திரிய சுகம். இந்த நாலேஜ்னால சிவ தந்தையிடமிருந்து கிடைக்கக்கூடியது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம். அவங்களுக்கு அதனோட அருமை புரிய மாட்டாங்க. நீங்கள் கரும்பு ரசம் தருகி கொண்டு இருக்கின்றீர்கள். மற்ற எல்லோரும் பக்தி மார்க்கத்தில் அந்த சக்கையை உறைந்தபடி கீழே இறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் கரும்பு சாறு குடித்து வயிறை நிரம்ப அரை கல்பத்திற்கு சுகத்தை அடையப் போகின்றீர்கள். சத்தியுகம் திரேதாயுகத்தில் இந்திரிய சுகம் இருக்கும். கண்ணு காது வாய் எல்லாமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் பண்ண போறாங்க. எல்லாத்துக்கும் இன்பம், அது சிற்றின்பம்னு சொல்ல முடியாது, இந்திரிய சுகம்னு சொல்லலாம். அத்தீந்திரிய சுகம் அப்படிங்கிறது சங்கமயுகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இது மனம் அனுபவம் செய்கிறது. அந்த அத்தீந்திரிய சுகம் கரும்பு சாறுல இருக்கு. அந்த சாறு யார்கிட்ட இருக்கு? சிவபாபாட்ட இருக்கு. ஏகிஹி ஹட்டிஹன்னு சொல்றாரு. ராமலிங்க அடிகளார் சொன்னாரு, கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி கொள்கிறேன். அவரும் ஜூஸ் கடை தான் போட்டாரு, ஆனா யாரும் வரல, கட்டிக்கிட்டாரு. ஆனா நம்ம சிவபாபா வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. நீங்க இந்த ஒரு கடை விட்டீங்கன்னா எங்க போனாலும் இந்த கரும்பு ஜூஸ் கிடைக்காது, உலகமே இங்க வந்து ஆகணும். இங்கதான் இறை அன்பு கிடைக்கும், அத்தீந்திரிய சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். இங்க விட்டீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு பாபா சொல்றார். இப்ப நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அந்த கரும்பு ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தீந்திரிய சுகம் மற்றும் இறை அன்பு. அதை நீங்க இப்ப மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும். சங்கமயுகத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு முடியுமோ வயிற்ற நிரப்பிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு கரும்பு ஜூஸ்னால. இப்ப தந்தை எவ்வளவு அன்பா புருஷார்த்தம் செய்ய வைக்கிறாரு. பாபா வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய சாதனைகளை பண்ண வைக்கிறாரு நம்மள. எது வெளி உலகத்துக்கு கஷ்டமோ அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா அதிர்ஷ்டத்துல இல்லை அப்படின்னா அட்டென்ஷன், கவனம் செலுத்துறதே கிடையாது. ஸ்வயம் தாங்களும் அட்டென்ஷன் கொடுப்பதே இல்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்க வைப்பதும் இல்லை. ஸ்வயம் தாங்களும் இந்த கியான் அமிர்தம் பருகுவதும் இல்லை. அமிர்தம் மற்றவங்க பருகினாலும் அதை விடுறதும் இல்லை இல்லையா? அப்படி இருக்காங்க சில பேர். நிறைய பேருடைய ஆக்டிவிட்டீஸ், நடவடிக்கைகள் இப்படி தாங்க இருக்கு. ஒருவேளை முழுமையாக படிக்கலையோ அப்படின்னு பாபாவுக்கே டவுட் வருது. டெய்லி கிளாஸ் கேட்குறாங்க, ஆனால் மற்றவங்க வந்து கேட்டால் ஏன் பிடிக்கல? கருணை உள்ளம் உடையவர் ஆவதில்லை, ஒருவருக்கும் நன்மை செய்வதில்லை என்றால் அவர்கள் என்ன பதவியை அடைவார்கள்? கருணை உள்ளம் இருந்தா என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ல. அப்படி செய்யலைன்னா என்ன பதவி கிடைக்கும்? கற்பவர்கள் மற்றும் கற்பிப்பவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகின்றார்கள். படிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் என்பது கூட இனி முன்னால் போக ரிசல்ட் அவுட் பண்ணிடுவார்ல. இப்போ கூட பாருங்க, 500க்கு 499 10th ரிசல்ட்டு.
600க்கு 599. எப்படி படிச்சிருப்பாங்க? அவ்வளோ மார்க் வாங்குறாங்க 10th +2 ரிசல்ட்டில். நாம் என்ன பண்ணுறோம்? எவ்வளோ படிக்கணும்? ஃபைனல் ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் படிப்புக்கு ரிசல்ட் வருது, நம்ம பல வருஷமாக படிக்கிறோம், நம்ம ரிசல்ட் என்ன ஆகும்? போக போக இந்த தேர்வு முடிவுகள் பற்றி தெரிய வந்துவிடும். நம்மளுக்கு தான் டெய்லி எக்ஸாம் இருக்குல்ல, டெய்லி மார்க்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஃபைனல் ரிசல்ட் சொல்லிடுவார். பிறகு நினைப்பார்கள், உண்மையிலே பாபா நமக்கு எவ்வளோ வார்னிங், எவ்வளோ எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு. ஐயோ நான் கோட்டை விட்டுட்டேனே. ஒரு முறை ஃபெயில் ஆகிட்டாக்கா 10th பசங்க சில பேர் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. இது கல்பமாக கோட்டை விடுறோமே, அப்போ எங்கே போய் சூசைட் பண்ணிக்கிறது? இருக்கிறதே சூக்ஷ்ம சரீரத்தில். ஃபைனல் எக்ஸாம் எப்போ? நஷ்டோமோகா ஸ்மிருதி லப்தா. இந்த உடம்புலேருந்து உயிர் பிரியும் பொழுது இறை நினைவோட பிரியணும். இதுதான் லாஸ்ட்டு எக்ஸாம். அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்போ நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் எல்லாம் இருப்போம் ரிசல்ட்டு தெரியும் பொழுது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா உடம்புலேயே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது? மனசால ரத்த கண்ணீர் தான் விடணும். அதனால பாபா சொல்கிறாரு, வேணாம், எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ படிங்க, யோகா பண்ண முடியுமோ பண்ணுங்க, தாரணை, அதுக்கப்புறம் எவ்வளோ என்னால் சேவை பண்ண முடியுமோ உடலால் மனசால் பொருளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ மனசால் பண்ணிடுங்க. நாளைக்கு ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு கல்பத்தில் ஃபெயில் ஆனால் கல்பம் ஃபெயில் இல்லை, அதுக்காக நான் நம்பிக்கையான யோசிச்சு பாருங்க. திரேதா யோகம் வர்றதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஞான யோகம் தாரணை சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சத்தியத்தில் வரணும்னா கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமாக இருக்கணும். பாபா வார்னிங் கொடுக்குறாரு, இங்கே அமர்ந்து இருக்கிறீங்க, நாம் எல்லையில்லாத தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அவர் மேலே இருந்து நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக முந்தைய கல்பத்தை போலவே கற்பிக்கின்றார். இப்பொழுது மீண்டும் நாம் தந்தைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். அவருடன் கூடவே நாம் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. பாபா சொல்றாரு, நான் அவங்கள விட்டு போவது கிடையாது. நம்மை கூடவே அழைத்து செல்வதற்காக தான் இறைவனே பூமியில் அவதாரம் எடுத்திருக்கின்றார். இப்ப கூட இருக்கிறாரு, டவுட்லாம் வேணாம், கண்ணில் பார்க்க முடியல, அவர் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. மேலே கூட்டிட்டு போகாம உங்களை இங்கே விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. தந்தை நம்மை கூடவே அழைத்து செல்வார். இந்த பழைய உலகம் அழிந்து மீண்டும் புதிய உலகம் ஆரம்பமாகும். இந்த விஷயங்கள் வேற யாருக்குமே தெரியாத. இனி போக போக தெரிந்து கொண்டு விடுவார்கள். உண்மையிலேயே இந்த பழைய உலகம் முடிய போகின்றது. டூ லேட் அப்படி ஆயிடும். லாஸ்ட் மினிட்ல வர்றவங்களுக்கு என்ன சொல்லுவாரு? டூ லேட். கணக்கு வழக்கை முடித்துவிட்டு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். இதுவும் சென்சிபிள் அறிவுள்ள குழந்தைகள் மட்டுமே அறிந்திருப்பார்கள். யாரும் சேவையில் ஆஜராக இருக்கின்றார்களோ அவர்களே தந்தைக்கு குழந்தைகள் ஆவார்கள். தாய் தந்தையை பின்பற்றுவார்கள். எப்படி தந்தை ஆன்மீக சேவை செய்கின்றாரோ அவ்வாறே நீங்களும் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த ஈடுபாடு அமைந்து இருக்கும். அவர்களுக்கு சிவ தந்தை மகிமை செய்கின்றார். சிலருக்கெல்லாம் சேவை பண்ணலைன்னா டல்லாக இருப்பாங்க. சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மனசால சேவை பண்ணுவாங்க. பாபா அந்த குழந்தைகளை மகிமை செய்கிறார. அவங்கள போல ஆக வேண்டும். எல்லாருக்குமே ஆசிரியர் கிடைத்திருக்கின்றார். இங்கும் எல்லோரும் வருகின்றார்கள். இங்கோ பெரிய டீச்சர் உக்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த சென்டரில் சகோதரிகள் சில இடத்துல சகோதரர்கள் டீச்சராக இருக்காங்க. மதுபனில் நம்ம எல்லாருக்கும் பெரிய டீச்சர்
ஹெட் மாஸ்டர் இருக்கிறாரு. தந்தையை நினைவு செய்யவே இல்லை என்றால் எப்படிங்க திருந்துவாங்க? ஞானமோ மிகவும் சுலபமாகும். 84 பிறவிகளின் சக்கரம் எவ்வளவு எளிதான விஷயமாகும். ஆனால் எந்த அளவு பாபாவை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நாம் படிக்கிறதுக்காக அவரு முயற்சி பண்ணுறாரு. லௌகீகத்தில் சில குழந்தைங்க இந்த 10th +2 படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் நைட்லாம் உட்காந்து கண்ணு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்காக. நடுவில் டீயா ஜூஸா இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னு பேரண்ட்ஸு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே கூட அப்படிதாங்க. நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சிவ் பாபா என்ன பண்ணுறாரு, நமக்கு பின்னாடியே இருக்கிறாரு. தந்தை மற்றும் 84 பிறவிகளுடைய சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் அப்படியே இந்த படகு அக்கறை போய் சேர்ந்துவிடும். இந்த செய்தியை நாம் அனைவருக்கும் அளிக்க வேண்டும். நான் எந்த அளவிற்கு செய்தியை வழங்கும் தூதராக உள்ளேன் என்று தங்களது மனதையே கேட்டு பாருங்கள். எந்த அளவிற்கு அநேகரை எழுப்புவீர்களோ அந்த அளவிற்கு பரிசு கிடைக்கும். ஒருவேளை நான் எழுப்புவதில்லை என்றால் அவசியம் எங்கோ உறங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். பிறகு எனக்கு அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. நாளைக்கு பாபாட்ட குறை சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உறங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா பாடி கான்ஷியஸ், விழிப்புணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னா சோல் கான்ஷியஸ். அதனால ஆத்மா உணர்வில் யார் இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைவார்கள். அதனால கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்க. மாலையில் உங்களுடைய முழு நாளின் கணக்கை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு நான் எவ்வளோ நேரம் பாபாவும் நினைச்சேன். ஒவ்வொரு நாளும் சோதனை செய்து பாருங்கள் அப்படின்னு தான் பாபா டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம டவுன் கேர் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்மளுக்கு தாங்க பிரச்சனை. அதனால் இப்போவே என்ன செய்யணுமோ செய்யுங்க. சேவையில் கூட இருக்க வேண்டும். அடிப்படை விஷயமே தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் அளிப்பது ஆகும். தந்தைதான் பாரதத்தை ஸ்வர்க்கமாக அமைத்திருக்கின்றார். இப்பொழுது இந்த பாரதம் நரகமாக இருக்கின்றது, மீண்டும் ஸ்வர்க்கமாக மாறும். சக்கரமோ சுற்ற வேண்டியதாக இருக்கின்றது. தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகாரங்கள் நீங்கிக் கொண்டே செல்லும். சத்தியுகத்தில் மிகவும் குறைவாகவே இருப்பார்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு விருத்தி அடைகின்றது. சத்தியுகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 9 லட்சம் பாப்புலேஷன். இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? 850 கோடி தாண்டிடுச்சு இன்றைய ராவண ராஜ்யத்தில். ஆனால் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தாங்க? ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியுகத்தில் 9 லட்சம். திரேதாயுகம் முடியும் போது 33 கோடி தேவதைகள். இன்னைக்கு பாரதவாசிகளே 140 கோடி. டோட்டல் உலகத்தோட பாப்புலேஷன் 850 கோடி. பாபா சொல்றாரு 9 லட்சத்துல என்ட்ரு ஆனவங்க கொஞ்சம் கொஞ்சமா அது மேலேருந்து ஆத்மாக்கள் வந்துகிட்டே இருக்கும். கீழே இருக்கிறவங்க பர்த்தில் போவாங்க. 9 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகி 2 கோடி வரைக்கும் வரும் சத்தியுகம் திரேதாயுகம் முடிக்கும் பொழுது. திரேதாயுகத்துல இருந்து, அதாவது சத்தியுகம் முடியும் போது 2 கோடி, அப்புறம் திரேதாயுகம் ஸ்டார்ட் ஆகிடும். அது முடியும் போது தான் அந்த 33 கோடி, மொத்தம் 33 கோடி தேவதைகள். யாரு முதல்ல தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே பிறகு முதல்ல கீழே இறங்கினது அவங்க தாங்க. துவாபர யுகத்துல தேவதைகள் தான் ஃபர்ஸ்ட் தவறு செஞ்சாங்க. எல்லாத்துலயும் முன்னாடி தான் இந்த தேவதைகள் நிற்பாங்க. நல்லதுக்கும் அவங்க தான் முன்னாடி. எவ்வளோ பீக்கு சுகத்தை பார்த்ததும் அவங்க தான், பீக்கு துக்கத்தை பார்க்கறதும் அதே தேவதைகள் தான். தூய்மையற்றவர்களாக ஆனதும் அவங்க தான். கடவுளை படைச்சவர் ஆதாம் ஏவாள், அவங்க தான் முதல்ல அந்த பழம், சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டாங்க. அதனால என்னாச்சு? பாடி கான்ஷியஸ் வந்தது. வேணான்னு சொன்னால் கேட்டாங்களா?
அதுதான் சீதைக்கு சொன்னாரு லக்ஷ்மண், லட்சியம் மனதிற்கு கொடுக்கப்பட்ட லட்சியம். சங்கம யுகத்துல எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் ஆத்மான்ற கூட தாண்டாதீங்க. தாண்டிட்டாங்கல்ல. ராவணன் வேற உருவம் எடுத்துட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க இது ராவணன் அப்படின்னு. சீதைக்கு தெரிஞ்சிருச்சுல, ஒரு ஸ்டெப்பு தானே தாண்டி இருக்காங்க. ராவணன் மினிமம் ஒரு 10 ஸ்டெப்பு தள்ளி தானே இருப்பாரு. உடனே என்ன பண்ணியிருக்கலாம், ரிவர்ஸ்ல வந்திருக்கலாம்ல. ஒரே ஒரு ஸ்டெப்பு தானே, உள்ள வந்துட்டு இருந்தா பிரச்சனையே இல்லையே. அன்னைக்கே புத்தி லாக் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராவண ராஜ்யத்துல மாட்டினது தான். முதல் பிறகுல அவ்வளோ பெரிய தவறுலாம் செய்ய மாட்டாங்க துவாபர யுகத்துல. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா 63 பிறவியில் இன்னைக்கு பீக்கில் இருக்குது. பாவ கூட நிறைஞ்சு வழியுது. அதுதான் கடவுள் வந்திருக்கிறாரு சரி பண்றதுக்காக. மீண்டும் மனதிற்கு லட்சியம் கொடுக்கிறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் ஆத்மா அப்படிங்கிற கோட்டை தாண்டாதீங்க. ஆத்மா உணர்வுல இருக்கிற வரைக்கும் தான் பரமாத்மா கூட ப்ரொடெக்ஷன் பண்ணுவாரு. கோடை தாண்டிட்டா, முதல்ல ராமரை வெளியில் அனுப்பிச்சிட்டு தான் சீதை கூட தாண்டி இருக்காங்க. அதனால முதல்ல சிவபாபா நினைவை கட் பண்ணோம் அந்த மாயா. அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மான்ற நினைவை தாண்ட வைக்குது. அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த முரளி கிளாஸும் அமிர்தவேலை யோகா யார் மிஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கள மாயா ஒன்றுமே பண்ண முடியாது. இது கேரண்டி, சிவனோட உத்தரவாதம் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த 2 கண்ணு மாதிரி வச்சுக்கணும். அமிர்தவேலை யோகா முரளி கிளாஸ், அவங்களால யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியுகத்துல தேவதைகளுடைய தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. அவர்களை பிறகு அப்பவித்திரமான தூய்மையற்ற இல்லற வாசிகளாக ஆகிவிடுகின்றனர். நாடகப்படி இந்த சக்கரம் சுற்றவே வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தில் கொண்டே இருக்கின்றீர்கள். பாபா வந்திருக்கிறாரு, இல்லற தர்மத்தை தான் ஸ்தாபனை செய்கிறாரு. சத்தியுகத்துல தேவதைகள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? இல்லற தர்மத்துல தான். அங்க சாமியாரங்களாம் கிடையாது. பாபா தூய்மையான இல்லற தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. தந்தை தான் பவித்திரமாக தூய்மையாக ஆக்குகின்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும், பாவங்கள் நீக்கப்படும் என்று பாப்பகட்டேஸ்வரனே சொல்றார். இந்த ஒரே ஒரு பர்த்து தான் அவரை நினைக்கிறதுக்கு. நீங்கள் அரை கல்பம் தூய்மையாக இருந்தீர்கள், பிறகு ராவண ராஜ்யத்துல வந்துதான் பதீதமாக ஆகிவிட்டீர்கள். இதுவும் இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நாம் கூட முற்றிலும் ஒர்த்த நாட்டிய பெண்ணி, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தோம். யாராவது மதிச்சாங்களா நம்மள? கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களை பாபா அப்படி மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா உலகமே கையெடுத்து கும்பிட போகுது. பூஜ்யக்குரிய தேவதையா மாத்த போறாரு. பாபா சொல்றது சிவன் வாக்கு, சத்திய வாக்கு, பொய் சொல்லலைங்க, நடக்கும். அவர் சொல்ற மாதிரி நீங்க நடந்துகிட்டே வாங்க, கண்டிப்பா நடக்கும். இந்த நாளும் ஒரு நாள் வரும். இப்பொழுது எவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? முன்னாடிக்கு இப்போக்கே இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இன்னும் நாளைக்கு ரொம்ப வித்தியாசம் வரும். இதன் மூலமாக நாம் எப்படி ஆகிறோம்? மற்றபடி இப்பொழுது இருக்கும் இத்தனை தர்மங்களும் அழிந்து விட போகின்றன. மிருகங்கள் இறக்குறத பார்த்துருக்கீங்களே, அதே போல எல்லாரும் இறந்துருவாங்க. எப்படி பனிலாம் ரொம்ப அதிகமான பனி கொட்டும் பொழுது எவ்வளவு மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இறக்கின்றன. இயற்கை சேதங்கள் கூட ஏற்படுகின்றன. எல்லாமே ஒரு நாள் அழியதான் போகுது. மனசை தேத்திக்குவாங்க. திடீர்னு நியூஸ் கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்போத்துலேருந்து மனசை தேத்திக்கிட்டே வாங்க. கண்களால் பார்க்கும் காட்சிகள் யாவும் பர்மனண்ட் கிடையாது. இவர்கள் எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. மனசு ஸ்ட்ராங் ஆகும். அப்போ யாருடைய இழப்பும் உங்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்காது. அதே சமயத்தில் அவங்க என்ன வேஷத்தை தானே கலைச்சிருக்காங்க, எங்கே போயிருக்காங்க, இன்னொரு வேஷம் எடுக்க போகிறாங்க. இதெல்லாம் நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்காக நம்ம யோகா தான் பண்ணுவோமே தவிர அழுது பீக்கேஸ் அழலாமா?
அதனால் நாம் போன ஆத்மாக்கள் அவங்களுக்கு யோகா தான் கொடுக்கணும், யோக தானம் கொடுக்கணும், சாந்தியினுடைய சக்தியை கொடுக்கணும். சரிங்களா? எல்லாரும் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல வாழ தானே போகிறாங்க, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி வைப்ரேஷனில் கொடுங்க. இந்த கண்களால் பார்க்கும் எதுவுமே மீண்டும் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். புது உலகத்துல முற்றிலுமே குறைவானவர்கள் இருப்பாங்க. இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. ஞான கடலான சிவ தந்தை உங்களுக்கு ஞானத்தின் ஆஸ்தியை அளித்து கொண்டே இருக்கின்றார். முழு உலகத்தில் குப்பையும் குப்பை தான் எங்க பார்த்தாலும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம கூட நம்மளை எப்படி தெரியுமா கடவுள் தேர்ந்தெடுத்தாரு? டஸ்ட்பின்ல, குப்பை தொட்டியில குழந்தைங்களை சில பார்த்துருக்கீங்களா? சில குழந்தைங்களை குப்பை தொட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க, இல்லீகல் சைல்டு. அது மாதிரி பாபா நம்ம பூமிக்கு நம்மளாம் குப்பை தொட்டில் தான் கடந்தோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தாய் தந்தை யாருன்னு தெரியல ஆத்மாவுக்கு. இது பாபா சொல்றது ஆத்மாவுடைய விஷயம். பிசிக்கல் பாடிக்கு தாய் தந்தையெல்லாம் இருந்தாங்க, ஆனால் அவர் சொல்றது ஆத்மாவுக்கு குப்பை தொட்டியில் இருந்துச்சு. அவர் அதுலேருந்து தான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே இல்லாத அனாதை போல இருந்தோமா, குணங்கள் இல்லை, சக்திகள் இல்லை, பத்தீத்தமாயிட்டோம். பத்தீத்தத்தை தான் அந்த குப்பை தொட்டின்னு சொல்றது. அதிலிருந்து செலக்ட் பண்ணி எடுத்து அதை வாஷ் பண்ணி அந்த குழந்தைய வளர்க்குறாரு ஞானம் யோகத்தினால. கூடவே என்ன பண்ணுறாரு? டீச் பண்ணுறாரு, மேனர்ஸ் கற்றுக் கொடுக்குறாரு, தெய்வீக குணங்களை கற்றுக் கொடுக்குறாரு, எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு, சேவை பண்ண வைக்கிறாரு, நம்ம காலில் நம்ம நிற்க வைக்கிறாரு. எல்லாம் செஞ்சுட்டு சப் குச் கர்க்கே அப்பனே ஆப்புச்சு பாயா எல்லாம் பண்ணிட்டு அவர் பரநாமத்தில் போய் உட்காந்துருவாரு. அடுத்த 2 யுகம் மறைத்தல் தான். இப்போ எவ்வளோ அழகாக நம்மளை மாற்றிட்டு இருக்கிறாரு, ஆத்மாவை சொல்கிறாரு. இந்த சரீரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? நம்ம புருஷாக்க முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். அப்புறம் சரீரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் கல்வியை கற்பிக்கின்றார். ஆனால் அநேகருடைய புத்தி முற்றிலுமாக ஜடம் போல இருக்கு. புரிஞ்சுதா புரியலையான்னு கடவுளுக்கே புரியல. அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க சில பேர் கிளாஸ் எடுக்கும் போது. என்ன புரிஞ்சுதுன்னு டீச்சருக்கே புரியல. எதுவுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். சரி, யார் மேலேயும் மிஸ்டேக் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரியலையா? இன்னைக்கு புரியலன்னா நாளைக்கு புரியும். கிளாஸ்க்கு வரதை நிறுத்திடாதீங்க, கிளாஸ்க்கு வந்துகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் ஞானம். இது கூட நாடகத்தில் இருக்கு. இன்னைக்கு புரியலன்னா என்றைக்குமே புரிஞ்சிக்காம அப்படியே ஜடமாகவே இருக்க போகிறது கிடையாது. டெய்லி கிளாஸ் கேட்க கேட்க ஆத்மாவில் இருக்கிற அந்த பாவ கரைகள் நீங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா புரியாத ஞானம்லாம் புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கலாம், விட்டுறாதீங்க. புரியலன்றதுக்காக கிளாஸ்க்கு வராமல் நிறுத்திடாதீங்க. போக போக புரியும். டெய்லி கிளாஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் நான் கூட என்ன பண்ணுறதுன்னு அவர் சொல்லுவார். ஏன் என்னோட அதிர்ஷ்டத்தில் இல்லை? அதிர்ஷ்டத்தை நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பாக்கியம் எப்படி உருவாச்சு? நம்ம செஞ்ச கர்மானால தான் பாக்கியம் கிடைக்குது. அது நல்ல அதிர்ஷ்டசாலி, நல்ல பாக்கியசாலின்னு சொல்கிறாங்க. அப்போ துர்பாகியசாலின்னா நான் செஞ்ச கர்மா சரியில்லை, இப்போ ஏன் அந்த கர்மாவை சரி பண்ண முடியாது? நான் ஏன் அதிர்ஷ்டசாலி ஆகக்கூடாது? நான் ஏன் பாக்கியசாலி ஆகக்கூடாது? என்னுடைய கர்மாவை நான் சரி பண்ண முடியுமா முடியாதா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இன்னி கூட பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால முயற்சி பண்ணுங்க. நானும் அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறேன். டீச்சர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க பாடம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் சிலர் வாங்குறாங்க, லாஸ்ட் ரேங்க் வாங்கினா நான் என்ன பண்ணுறதுன்னு அவளை புலம்பு வச்சிடக்கூடாது. லாஸ்ட் ரேங்க் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லையே.
முயற்சி பண்ணால் ஃபஸ்ட் ரேங்கில் வரலாம். நம்ம கையில் தாங்க இருக்குது. சில நல்ல முறையில் புரிந்து கொண்டு பிறருக்கு புரிய வைக்கின்றார்கள். மற்றவருடைய வாழ்க்கையும் வைரம் போல ஆக்குகின்றார்கள். ஒரு சிலர் அவ்வாறு ஆக்குவதே இல்லை. ஏன்னா தலைக்கீழான அகங்காரம். எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சா முடிஞ்சிச்சு, படிக்க முடியாது. இப்போ நம்ம ஜானகிதாதி 104 வயசுல என்னதம்மா சொல்றாங்க, லாஸ்ட் வரைக்கும் ஜானகிதாதி சொல்றாங்க, நான் காட்லி ஸ்டூடெண்ட்டு. எப்போ நான் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேனோ அது வரைக்கும் நான் நிறைய கற்றுப்பேன். இந்த இவர் சொன்னார்ல ராமலிங்க அடிகளார், பசித்திருன்னா ஞான பசியில் இருக்கணும். சாகிற வரைக்கும் பசி இருக்கணும். புரியுதுங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், என் வயிறு நிரம்பிச்சுன்னு நினைக்கக்கூடாது. டெய்லி கற்றுக்கணும், டெய்லி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் கூட முரளி மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஞான பசியில் இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சா வயிறு நிரம்பிடுச்சு, எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதனால கடைசி வரைக்கும் ஞான பசியில் இருக்கணும். ஸ்டூடெண்ட் லைஃப் தான் பெஸ்ட் லைஃபு. இது யூஸ் பண்ணிக்கோங்க, காட்லி ஸ்டூடெண்ட் லைஃபு. கடவுள் எப்போ பாடம் எடுப்பார்? இருக்கும்போது அப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அழுது என்ன பிரயோஜனம்? ரத்த கண்ணீர் வடித்தாலும் அவர் கிடைக்க மாட்டார். சரிங்களா? ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. காற்றுள்ள பொழுது தூற்றி கொள்ளுங்கள். தலைக்கீழான அகங்காரம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானத்தில் கர்வம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? சயின்ஸில் எனக்கு எல்லாம் தெரியும் கர்வம் இருக்கு. வெகு தூரம் போகிறாங்க, ஆகாயத்தை கடலை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதில் என்ன நன்மை இருக்குன்னு இவ்வளோ பண்ணுறாங்க? இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டுங்க. இது சயின்டிஸ்டோட கர்வம். தங்கள் மூளையை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ சம்பளம் கிடைக்குது. எல்லாவற்றையும் வேஸ்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் பூமிக்கு கீழே இந்த தங்க துவாரகா இருந்ததாமே, அதை போய் தேடுறாங்க. அந்த துவாரகாவை போய் தேடுறாங்க, அதை போய் வீடியோ எடுக்கிறாங்க, அதை போடுறாங்க. பாபா சொல்கிறாரு, பாரத நாடே தங்க துவாரகா மாறப்போகுது பாருங்க. அதுக்கு அந்த தங்க துவாரகாவில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு எனக்கு பூமி கீழே போய் முயற்சி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க இப்போ அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே எழுந்து வருமானு? அப்படியே ஒரு வேளை நீங்கள் கீழே இருக்கிற தங்க துவாரகா மேலே எழுந்து வந்தாலும் எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு பொருள் எப்படி இருக்கும்? பாசி படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை? அது யூஸ் பண்ண முடியுமா? சத்தியுகத்தில் புத்தம் புதுசாக இருக்கும். எல்லாமே பியூர் கோல்டு, பியூர் டைமண்ட்ஸ், எல்லாமே தூய்மையாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பூமியிலேருந்து எழுந்தெல்லாம் மேலே வராது. அது எப்படி இருக்கும்னு அங்கே வந்தால் தானே தெரியும். அங்கே வர்றதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள். நம்ம நீட் எக்ஸாமுக்கே சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு நான் எப்படி படிப்பேன்னு கவலைப்படலாமா? முதல்ல இங்கே சரி பண்ணுங்க. இங்கே சத்தியத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அங்கே போய் அது எப்படி இருக்கும்னு அங்கே போய் பார்த்துக்கலாம். இதுவோ நாடகத்தின் சக்கரமாகும், அது சுற்றி கொண்டே இருக்கின்றது. பிறகு நம்முடைய நேரம் வரும் பொழுது போய் நமது அரண்மனைகள் நாம் போய் புதுசாக கட்டிக்கலாம். தங்க அரண்மனை வேணுமா, வைர மாளிகை வேணுமா, வைடூரிய மாளிகை வேணுமா, அங்கே போய் கட்டிக்கலாம். இப்படியேதான் மீண்டும் வீடுகளை கட்டுவார்களா என்று ஒரு சிலர் ஆச்சரியப்படுகின்றார்கள். கண்டிப்பாக நீங்கள் இதே போல மீண்டும் தங்க மாளிகைகளை கட்ட போறீங்க. பொற்காலம்னா அதாங்க, தங்க மாளிகை இருக்கும், பொன் விளையும் பூமி இருக்கும். அங்கே நிறைய தங்கம் இருக்கும். இப்போ கூட ஒரு சில இடங்கள்ல தங்க மலைகள் இருக்கு. சீக்ரெட் தெரியுது பார்த்தீங்களா? அவருக்கு தெரியும் எங்கே தங்கம் இருக்குன்னு. சில மலைகள்ல தங்கம் இருக்கு, தங்க ரேகை ஓடும். அது அவருக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாரு. ஆனால் அங்கே தங்க மலையே இருக்கும் சத்தியுகத்தில். இப்போ கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கு, ஆனால் தங்கத்தை எடுக்க முடிவதில்லை. புது உலகத்தில் தங்கத்தினுடைய சுரங்கங்கள் ஏராளமாக இருந்தன. அவையெல்லாம் இப்போ இல்லை.
இப்போ எவ்வளோ மண் டன்னாக மண் எடுக்கிறாங்க, கடைசியில் எவ்வளோ கிடைக்குது? கொஞ்சம் தான் கிடைக்குதா? இப்போ வைரத்தின் விலை கூட பாருங்க எவ்வளோ அதிகமாகிடுச்சு. ஒரு இத்தனோண்டு பீஸ்லாம் 10,000 சொல்கிறாங்க, சின்ன டைமண்டு. அது மாதிரி விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு வைரத்தோட விலை. நாளைக்கு பெரிய பெரிய டைமண்ட்ஸ்லாம் கல் மாதிரி குவிஞ்சு கிடக்கும் சத்தியுகத்தில். நீங்கள் அடிக்கடி சத்தியுகத்துக்கு வந்துடுங்க. அடுத்த எங்கே போகிறோமோ அதை நினச்சி பாருங்க. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் அதிசயமான விஷயங்கள் கூறுகின்றார். உலக அதிசயம் பார்க்கணுன்னா சத்தியுகத்துக்கு வாங்க. ஸ்வர்க்க பூமியை விட ஒரு பெரிய அதிசயம் எதுவுமே கிடையாது. மேலும் சாட்சாத்காரம் கூட இது சில பேர் நம்ப மாட்டாங்கல்ல, அதனால காட்சியெல்லாம் கொடுக்குறாரு. நடுவில் நிறுத்தி வச்சிருக்காரு, கடைசியில் கொடுப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அவர் வேலையை அவர் ஒழுங்காக செஞ்சிடுறாருங்க. இப்போ நாம தான் அவருக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றணும். பியூரிஃபை பண்ணணும் ஆத்மாவை, பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணணும். இதெல்லாம் நாம செய்யணும். பாபா அதிசயமான விஷயங்களை கூறுகின்றார். மேலும் சாட்சாத்காரம் கூட செய்ய வைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில இப்பொழுது இதுதான் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் நமது வீட்டை விட்டு 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த வீட்டிற்கு தான் முக்தி தாமம் என்று சொல்லப்படுகின்றது. பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக எவ்வளவு தலையில் அடித்து கொள்கின்றார்கள். முக்திக்கு போனோன்ட்டு பக்தி பண்றாங்க. ஆனால் தந்தையை தவிர வேறு யாராலும் முக்தி அளிக்க முடியாது, கூட அழைத்து செல்லவும் முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில புதிய உலகம் இருக்கின்றது. இந்த சக்கரம் சுற்ற வேண்டியதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வேறு எந்த விஷயங்களிலும் போக வேண்டிய அவசியம் இல்லை. தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவே. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும் என்பதையே அனைவருக்கும் கூறிக்கொண்டே இருங்கள். தந்தை உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கியிருந்தார் அல்லவா? நீங்கள் எனக்கு சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறீங்க. அவருக்கு இருக்க ஒரே பண்டிகை அந்த சிவராத்திரி தான். அது எத்தனை பேருக்கு தெரியும் அது சிவ ஜெயந்தின்னு சொல்லிட்டு? டிகேஸ்க்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு? 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. வந்தவர் சிவ ஜெயந்தின்னு கொண்டாடினா இது என்னோட பர்த்டே இல்லை உங்க பர்த்டேன்னு வேற சொல்றாரு. நீங்க சொர்க்கவாசியாக ஆகி இருந்தீங்க, நிம்மதியா இருந்தாரு. மேல மறைத்தல் சத்தியுகம் திரேதாயுகத்துல. அதுக்கப்புறம் துவாபரயுகத்துல இருந்து பக்தி ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் இந்த சிவராத்திரியெல்லாம் பக்தி மார்க்கம் தான். அவர் பூமிக்கு வந்த நாளோட நினைவு பயணம், நினைவு இதுதான். கண்ணை முழிக்கிறோம் இல்லையா? எதுக்காக கண்ணை முழிக்கிறோம்? பக்தி மார்க்கத்துல. ஆக்சுவலா பாபா சொல்றாரு 3வது கண்ணை விழிங்க, ஆத்ம உணர்வுல வாங்க அப்படின்னு சொன்னதை தான் நம்ம அங்க கண்ணு முழிக்கிறோம். சிவராத்திரியானா கண்ணு முழிக்கணும், சிவனை நினைக்கணும். சொன்னார் ஆத்மானு புரிஞ்சுட்டு என்ன நினைங்க. இதெல்லாம் சங்கமயுகத்துல பாபா நம்மளுக்கு சொன்ன விஷயங்கள். இதை பக்தியில நம்மளுக்கு எப்படி அறகுறைய எமர்ஜி ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். இப்ப கடைசியில அருளல் அங்கிருந்து பண்ணிட்டு இருந்தாரு. துவாபரயுகம் கலியுகத்துல எந்த சாமியை கும்பிட்டாலும் அங்கிருந்து அவருடைய உதவி கிடைக்கும். கீதையில கூட இருக்கு, நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாக நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன். அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாரு அருளல் ரோல். இப்ப சங்கமயுகத்துல தான் படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 ரோல் திரியம்பகேஸ்வரன் இந்த ரோல் பிளே பண்றாரு. மொத்தம் 5 தொழில் பண்றாரு. சங்கமயுகத்துல மட்டும் 3 தொழில், முக்கியமான தொழில் இது இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க சொர்க்கவாசியா இருந்தீங்க, அப்புறம் 84 வேஷம் போட்டு இறங்கிட்டீங்க. இதெல்லாம் டிராமாங்க. நான் உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிய வைக்கின்றேன். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் நல்ல முறையில பழைய ஞாபகம் வந்துருச்சாம்.
நாம் எல்லாரையும் விட உயர்ந்த பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடியவர்கள் ஆவோம். நமது பாகம் சிவ தந்தையின் கூடவே இருக்கின்றது. நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி பாபாவுடைய நினைவில் இருந்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குகின்றோம். யார் முந்தைய கல்பத்தில் இருந்தார்களோ அவர்களே அப்படி ஆகிவிடுவார்கள். சாட்சியாகி பார்த்து கொண்டே இருப்பார்கள். மேலும் புருஷார்த்தம் கூட செய்வித்து கொண்டே இருப்பார். பாபா நம்மளை முயற்சி பண்ண வைக்கிறார, பண்றது பண்ணாதது நம்ம கையில இருக்கு. சொல்றது சொல்லிட்டு அப்புறம் சாட்சியா வந்து பார்ப்பாரு, வேடிக்கை பார்ப்பாரு. எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தோட இருப்பதற்காக தினமும் தனிமையில அமர்ந்து தனக்கு தானே உரையாடுங்கள். சிறிது காலம் இந்த அசாந்தியான அமைதியற்ற உலகத்துல இருக்க போறோம். எதுவும் நிரந்தரம் இல்லை. பிறகு சத்தியுகத்துல அசாந்தினா ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு உலகம் வரப்போதுங்க. துக்கம் அசாந்தியினுடைய பேர் அடையாளம் இருக்காது சத்தியுகத்துல. மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்க முடியும் என்று யாரும் வாயில் திறந்து எந்த தேவதையும் சொல்லாத. ஏன்னா எல்லாரும் சாந்த சுரூபமா தான் இருப்பாங்க. மனதிற்கு இந்த அமைதிக்காக எங்கெல்லாம் போறாங்க. அமைதியின் கடலோ ஒரு சிவ தந்தையே ஆவார். வேறு யாரிடமும் இந்த பொருள்லாம் கிடைக்காத. அப்படியே குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் ஒளித்து கொண்டே இருக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வது இதுதான் ஞானமாகும். அது சாந்திக்காக, இது சுகத்திற்காக. சுகம் ஏற்படுவது செல்வத்தினால். அதாவது யோகா பண்ணா ஹெல்த் நல்லா இருக்கும், ஞானம் கேட்டால் வெல்த் நல்லா இருக்கும். அப்போ ஹெல்த்தும் வேணும் வெல்த்தும் வேணும்ல. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்ன வேணும்? உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் வேண்டும். கூடவே செல்வமும் இருக்கணும். ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. பணம் இல்லை அப்படின்னா மனிதன் பயன் இல்லாதவன் ஆயிடுறாங்க. பணம் இல்லாதவங்க சொல்றதை யாரும் கேட்கறது இல்லை. பணம் கையில வந்துட்டா அவங்களுக்கு வெளி உலகமே தெரியறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா சத்தியத்துல அப்படி கிடையாது. லக்ஷ்மி நாராயண் வந்து எவ்வளோ பெரிய ராஜா, மகாராஜ். ராமராஜ்யத்தினுடைய மகாராஜ் வந்து ஸ்ரீ நாராயண். அவ்வளோ செல்வம் கொட்டி குவிஞ்சி கிடக்கும். ஆனால் 1% கூட ஈகோ இருக்காது. அந்த பிரஜைகளை வந்து தன்னுடைய குழந்தைங்க மாதிரி பார்த்துப்பாரு. அதான் நாராயண் மூலமா பாலனை, லக்ஷ்மி நாராயண் மூலமா தேவதைகளுக்கு பாலனை கிடைக்கும். அதனால பணமும் வேணுங்க வாழ்க்கைக்கு. சில பேர் நினைக்கிறாங்க பணம் இருந்தா தப்பு செய்வாங்கன்னு. லக்ஷ்மி நாராயண் என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. தவறு செய்யறது மனசு தான் செய்யுது, பணம் செய்யல. பணம் இருக்குன்ற தைரியத்துல தப்பு செய்யறாங்க. மற்றபடி வந்து பணமா தப்பு செய்ய சொல்லிச்சு? பணமும் வேணும் தானே. தேவதைகள்லாம் அப்படி இருந்தாங்க, எந்த தவறும் செய்ய மாட்டாங்க, அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இல்லாத செல்வமா? விஷயம் வந்து பணத்துல இல்லை, மனசுல தான் இருக்கு. பணத்துக்காக இந்த காலத்துல மனுஷங்க நிறைய பாவம் செய்யறாங்க. பணத்துக்காக பெற்ற தாய் தந்தைய கூட என்ன பண்றாங்க, கொலை செய்யற அளவுக்கு போறாங்க. அவ்வளோ பணம் வந்து இன்னைக்கு வந்து மனுஷங்க வந்து மனுஷங்களாவே இல்லைங்க. எந்த ஒரு மிருகம் கூட செய்யாத விஷயங்களை மனுஷங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. தந்தை ஏராளமான செல்வம் கொடுக்கிறாரு. சொர்க்கம் வந்து தங்கம் நிறைஞ்சு வழியும். அதனால அதுக்கு வந்து பொற்காலம்னு பேரு. இப்ப நரகம் நடக்குது, கருக்கள் நிறைஞ்சு வழியுது. மனுஷங்க கல்லு மாதிரி வார்த்தைகளை பேசுறாங்க. மற்றவங்க மனசை உடைக்கிறதுக்கு டைமே இல்லை. இதுதான் கருக்காலம். கருக்காலம்னா கற்கால மனிதர்கள் ஆதி காலத்துல வாழ்ந்தாங்களா? இல்லை, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷங்க கல்லு புத்தி. அதான் கருக்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தானும் மனசு உடைச்சிக்கிறாங்க, துக்கப்படுறாங்க, மற்றவங்களுக்கு ஈஸியா துக்கத்தை கொடுக்குறாங்க. அது கூட பார்க்கறதே இல்லை. நம்மளுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு கூட துக்கம் கொடுக்குறோமே
நம்மளை பெற்று வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு கூட துக்கம் கொடுக்குறோமேன்னு கூட இந்த காலத்தில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. எதுவுமே யோசிக்காமல் துக்கம் கொடுக்குறாங்க. அதனால பாபா சொல்கிறாரு, இவங்கெல்லாம் கற்கால மனிதர்கள். பொற்கால மனிதர்கள், தேவதைகள் யாருக்கும் கனவுல கூட துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அதுதாங்க ஒரிஜினல் கடவுள் படைச்ச உலகம். சீக்கிரம் அந்த உலகம் வரணும்னு யோகா பண்ணுங்க, நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நேரத்தை ஒதுக்கி தனிமையில் தன்னிடம் தானே உரையாடி தன்னை ஊக்கத்தில் எடுத்து வர வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவையுடன் கூடவே சாட்சியாக்கி ஒரு பார்வையாளனாக இருந்து ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையை நினைவு செய்து தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். நான் தூதராக ஆகியுள்ளேனா? எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்குகின்றேன் என்று நமது மனதை நாமே கேட்க வேண்டும். வரதானம். உயர்ந்த முயற்சியின் மூலமாக இறுதி முடிவு ஃபைனல் ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்பரை பெறக்கூடிய பறக்கும் பறவை ஆகுக. ஃபைனல் ரிசல்ட்டில் முதல் நம்பர் பெற வேண்டும் அப்படின்னா 2 விஷயம் வேணும். முதல் விஷயம், மனிதனுடைய அழிவற்ற வைராக்கியத்தின் மூலம் கடந்து போன விஷயங்கள் சமஸ்காரங்கள் என்ற விதையை எரித்து விடுங்கள். முதல் விஷயம் என்ன? நம்மளுக்குள்ள மனதினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். அந்த வைராக்கியத்தின் மூலமாக பாஸ்ட் விஷயங்களை இனிமேல் நினைக்கவே மாட்டேன். என்ன இருக்குது பாஸ்ட்டு? நினச்சி துக்கம் தான் பட்டுட்டு இருக்கோம். இனி நான் பாஸ்ட்டை நினைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய இந்த பாஸ்ட் பழைய சுபாவம், துவாபரகத்திலேருந்து வந்த பழைய சுபாவத்தை நான் அந்த விதையை எரிச்சிடுறேன். சுபாவம் உடைய விதை என்னது? விகாரமான எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸை நான் எரிச்சிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் இது ஃபைனல் ரிசல்ட்டு. நல்ல ரிசல்ட் வேணும்னா பாஸ்ட்டு வேஸ்ட்டு நினைக்கக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்கக்கூடாது. அடுத்து 2வது விஷயம், அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகளை சதா பின்பற்றக்கூடிய விரதம் எடுங்கள். காலையில் அமிர்த வேலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அமிர்த வேலை யோகா பண்ணுவேன், முரளி கிளாஸ் கேட்பேன், கர்ம யோகியாக இருப்பேன், சாயந்தரம் யோகா பண்ணுவேன், சார்ட் வைப்பேன். இந்த 5 விஷயம், மினிமம் 5 நியமங்களை ஃபாலோ பண்ணணும். அது விரதம் எடுங்க. அடுத்து 3வது, மனதின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சம்பந்தம் மற்றும் தொடர்பின் மூலம் நிரந்தரமான மகாதானி ஆகி புண்ணிய ஆத்மாவாக ஆகி தானம் புண்ணியம் செய்து கொண்டே இருங்கள். நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக நல்லது செய்யணும், புண்ணிய காரியத்தை செய்யணும். எப்பொழுது அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஹை ஜம்ப் செய்யக்கூடிய முயற்சி செய்யும் பொழுதுதான் அதுக்கப்புறம் பறக்கும் பறவையாக ஆகி ஃபைனல் ரிசல்ட்டில் 1 நம்பரில் தேர்ச்சி பெற முடியும். முதல்ல நடந்தோம், ஹை ஜம்ப் பண்ணோம், அதுக்கப்புறம் பறக்கணும், பறந்து ஃபஸ்ட்டு நம்பரில் மார்க் வாங்கணும். ஸ்லோகன் சொல்கிறாரு, உள் உணர்வு மூலமாக வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் கடைசி முயற்சி மற்றும்
சேவை ஆகும். அதாவது விருத்தியிலிருந்து வைப்ரேஷன் வரும். உள் உணர்வுன்றது நம்மளுடைய விருத்தி, உள் உணர்வு. அதில் இருந்து வரக்கூடிய, இப்போ நம்ம பாசிட்டிவான தாட்ஸ் நினைக்கிறோன்னா நம்மகிட்ட இருந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் நம்மளை சுற்றி வாயு மண்டலத்தை கிரியேட் பண்ணும். இதுதான் கடைசி சேவையும் கடைசி முயற்சியும். அதுதான் இப்போ அகர்பத்தி ஏற்றி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ரூம் ஃபுல்லாக அகர்பத்தியோட நறுமணம் பரவுதில்லை. அது மாதிரி மனசில் சாந்தமான ஒரு குணத்தை எடுத்துக்குவாங்க. அமைதியை நம்ம அப்படியே அனுபவம் செய்யும் பொழுது அமைதியினுடைய அதிர்வலைகள் நம்மளை சுற்றி அமைதியோட வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். இந்த வைப்ரேஷனில் யார் உள்ளே வந்தாலும், இப்போ நீங்கள் அகர்பத்தி ஏற்றி வச்சுருக்கீங்க, ரோஸ் அகர்பத்தி ஏற்றி வச்சுருக்கீங்க, உள்ளே வரவங்களுக்கு ரோஸோட ஸ்மெல்லு வரும். ஜாஸ்மின் அகர்பத்தி ஏற்றி வச்சுருக்கீங்க, உள்ளே வரவங்களுக்கு மல்லிகையோட ஸ்மெல்லு வரும். அந்த ரூமில் வரவங்களுக்கு இப்போ என்ன அகர்பத்தி ஏற்றி வச்சுருக்கீங்களோ அதனுடைய ஸ்மெல்லு அந்த ரூம் ஃபுல்லாக பரவுதில்லை. அதே மாதிரி நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா அப்படின்ற அகர்பத்தி, அதாவது அந்த மாதிரியான எண்ணங்களை மனசில் நம்ம அனுபவம் செய்யும் பொழுது விருத்தியிலேருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி ஒரு வாயு மண்டலத்தை கிரியேட் பண்ணும். அப்போ நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்க அமைதியை ஃபீல் பண்ணுவாங்க. நான் மனசில் நான் சந்தோஷமாக இருக்கேன், அந்த மாதிரி மகிழ்ச்சியை நான் அதிகமாக நினைக்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவான அதிர்வலைகள் ஹாப்பினஸ் நம்மளை சுற்றி கிரியேட் ஆகும். அங்கே யார் வராங்களோ அவங்க அந்த குஷியை அனுபவம் செய்வாங்க. அதனால இதுதான் லாஸ்ட்டு சேவை. நாம் வைப்ரேஷன் மூலமாக சேவை பண்ண வேண்டி வரும். நல்லது. ஓம் சாந்தி.